இன்னைக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூமை வச்சு ஒரு தேங்காய் பால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். முதல்ல தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். அதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வெந்துடணும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதும் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி புளிப்புக்காக ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ எந்த மூடியும் போடக்கூடாது. அடுத்து லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு சூப்பரான மஷ்ரூம் தேங்காய் பால் கிரேவி ரெடி.